காவடி சாமியார் என்ற ஒரு சாமியார் இருந்தவர். அவற்றை சமாதி கூட இதுல பக்கத்துல மரத்தோட இருக்குது. வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் நினைக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மாதகல்ல நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதகல்ல நுணசை முருகமூர்த்தி கோயிலுக்கு தான் போகிறோம். என்னத்துக்காகன்னு சொன்னால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தேர் திருவிழா நடக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக என்ன சிறப்புன்னு சொல்லிட்டோன்னா இந்த கோயிலில் வித்தியாசமான விதவிதமான காவடிகள் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கள் நண்பர் வந்திருக்கார், நிறைய சேர்ந்து தான் போகிறோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த தேர் திருவிழா என்ன மாதிரி நடைபெறுதுன்னு சொல்லி காட்டிக்கொள்கிறோம். போமா என்ன மாதிரி கோயிலுக்கு போனா என்ன கவனிப்புகள் என்ன மாதிரி கோயிலுக்கு போன என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா, கோயிலுக்கு நான் வந்தது வீடியோ எடுக்க, கோயிலை கும்பிட வந்து நான் நண்பர் பாத்தீங்கன்னு சொன்னா பேக்ல இருந்து போத்து ஏன்டா ரின்ஸ் பண்றதுக்காண்டி போத்துல எல்லாம் கொண்டு வரான் பாருங்க. இப்படி அந்த கோயிலுக்கு போய் அண்ணாறதுக்கு ஷாப்பிங் பேக் இதுக்கு போத்துல எல்லாம் கொண்டு வரான். இந்த வீடியோ வந்து ஆரம்பத்துல இருந்து போடணும். சரி, இந்த பேக்குக்கு என்னென்ன போத்தில் வந்து காட்டணும். அப்ப நாங்கள் கோயிலுக்கு போமா? இப்படி காவடி யோசனை இல்லை, இப்படி என்னன்றா போத்தில் வந்தா சரி போய்க்க. நாங்கள் வெயில் இல்லடா, வெயிலுக்கு நாங்கள் இங்க போய் தண்ணி கொண்டு போகணும். தண்ணி கொண்டு போகணும். தண்ணி பெரும்பத்து போனது நாங்க தண்ணியில தானே. யார் கொண்டு வந்து போற பாதை ஃபுல்லாவே தண்ணி பந்தல். யார் கொண்டு வந்து? நீ தான் கொண்டு வந்து. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொன்னதான் இந்த போத்தில் கொண்டு வேமா போகிற நாங்கள் குடிச்சு கொண்டிக்கணும் பாவான்னு சொல்லி. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போகிற பாதைகளில் பண்டத்திருப்பு சந்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தண்ணீர், அதாவது தாகசாந்தி நிலையம் இருக்குது. அது தவிர இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையுமே இந்த தண்ணீர் பந்தல்கள் எல்லாமே இருக்குது. போகிற மக்கள் இதில் அடிக்கிற வெயிலுக்கு உண்மையிலேயே நல்ல விஷயம். தாகசாந்தி நிலையத்தில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் என்னென்ன குடிக்கணுமோ எல்லாமே குடிச்சிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தாகசாந்தி நிலையம் இருக்குது பாருங்கள். நாங்கள் இந்த போகிற கோயிலுக்கு போகிற பாதைகளுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 4-5 தாகசாந்தி நிலையம் பார்த்துட்டோம். சரி, இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக போய் கோயிலுக்கு போய்க்கொள்வோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாலேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த வீதி எல்லாமே தண்ணி ஊற்றி அணைச்சி கொண்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு வெயில் வருங்காலம் நடக்கவே இல்லாது. இந்த காவடியோட வாராக்கள் இல்லை கோயிலுக்கு வாராக்கள் வருங்காவோட வரைக்கும் அவைகளுக்கு குளிமைப்படுத்தக்கூடிய மாதிரி பாருங்கள். எங்கால ரோட்டு ஃபுல்லாகவே தண்ணி அடித்து எல்லாம் குளிமைப்படுத்தி கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். 3 கடைகள் இருக்குது. அப்படி இங்கே ஃபஸ்ட்னா தொடர்ச்சி காவடி எல்லாமே வரிசையில் நிற்குது. இப்படி நாங்கள் கோயிலுக்குள்ளே போய்க்கொள்வோம். சரி, எப்படி எங்களை பார்த்துச்சுன்னா வித்தியாசம் காவடியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. அப்படி நாங்கள் கோயிலுக்கு போவோம்.
ஐரிப்பார் நின்றருவே ஐயா நீ உலப்போர்ந்த நேற்றிலிருந்து காவடி எடுக்கின்ற அடியவர்களுடைய ஆலயத்தினுடைய குணசை பெருமானுடைய சன்னிதானம் பக்திபூர்வமாக பெருமானுடைய ரதம் அசைந்து அசைந்து அங்கே வடமேற்கு மூலையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறது. காவடி எல்லாமே போய் கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. பிக்சர்ஸ் வந்து காவடியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் காவடி எல்லாமே க்ளோஸ் அப்லாம் காட்டல. அது என்னென்னு சொன்னால் யூடியூப் விதிகள் இருக்குது, அந்த விதிகளை மீறுற மாதிரி போயிடும், வயலன்ஸுக்கு போயிடும். அதனால் வந்து நான் ஒரு சில காவடியில் மேலோட்டமாக காட்டிக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக பின்ன நிறைய காவடிகள் வேறு மதுரை உங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். திருப்தியானாங்க இதோட 5வது கப் குடிக்கிறான் பாருங்க. இப்போ நான் முதலாவது, நான் இப்போ முதலாவது போகிறதுக்கு 3 நாள் முடிச்சிருவேன். வந்த முதலாவது முடிஞ்சுங்க. அவர்களுடைய மக்கள் வாசியை இசை அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னாங்களே தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கேன். அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா காவடிகள் ஆடிக்கொண்டிருக்கேன். ஆடிக்கொண்டு அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் வித்தியாசமாக காவடி எல்லாம் வரணும்னு சொல்லி அந்த வயசுல குறைவு மேய்க்கணும். ஆனால் எதுதான் வரது தெரியல. எங்கே அடுத்த காவடியை கும்பங்கள்லாம் வச்சு சுற்றுற மாதிரி
காவலில் கொண்டு வந்தாருங்க. நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்கள் கொள்ள வேண்டும். அந்த திரிகரண சுத்தியை நாங்கள் ஏற்படுத்தி அந்த திரிகரணங்களால் நாங்கள் அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய காவடிகள் வந்து நிறைய பேர் காவடி ஆடிக்கொண்டு பார்க்க நல்லா இருக்கு. காட்டிக்கு வந்தால் பாருங்க.
ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் தொடர்ச்சியாக நிறைய காவடியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படிங்கிற பாருங்க மக்கள் எல்லாமே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே பசங்க அடுத்த வித்தியாசம் நான் காவடி சொன்னால் தானே இந்த காவடி வசனம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அப்படி சுத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுழட்டி விடுற மாதிரி கிடக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமா பாருங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பெயர்? என் பேர் தயாபரன். ஓகே, அண்ணாட்ட நிறைய விஷயங்கள் காய்க்க போகிறோம். நீங்கள் இப்போ சுவிஸ்லேருந்து வந்திருக்கீங்களே? நான் சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறேன். சொந்த இடம் மாதவலம். ஓகேண்ணா, மாதவ இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள். நாங்களுக்கு இந்த கோயில் வந்து ஆரம்பத்தில் இருந்தே இந்த வயல்வெளியில் சார்ந்திருக்கிறபடியாலையும் வயல்வெளி இந்த தோட்டங்களோட ஈடுபட்ட மக்களாலையும் இந்த கோயில் நல்ல பிரசித்தி பெறம் பெற்று நல்ல மக்களின் நேர்த்தி கடன்களை நல்ல திறம்பட செய்து கொண்டு வந்த ஒரு நம்பிக்கைக்குரிய முருகமூர்த்தி கோவில் இருந்த நுணச மரங்களோடு இருந்த ஒரு கோயில். ഇതിൻ്റെ ஆரம்ப தொடக்கம் வந்து பின்னுக்கு இருக்கிற கடம்ப மரத்தோடு இருக்கிற அந்த வேல்லாம் இந்த கோயிலினுடைய முதலாவது முன் கோயிலாக கும்பிடப்பட்ட இடம். ஓகே, மற்ற முக்கியமான கேள்வி எடுக்க போகிறேன். இப்போ சாதாரணமாக எல்லா கோயிலும் காவடி எடுக்கிறது வளமை. ஆனால் இங்கே வந்து வித்தியாசமான விதவிதமான புது புது டிசைன்லாம் காவடி வருது. என்ன காரணம்? என்னதுக்காக அப்படி? காவடி கந்தன் என்ற பேருக்கு ஏற்ப இந்த கோயிலில் வந்து முந்தி ஆரம்பத்தில் காவடி சாமியார் என்ற ஒரு சாமியார் இருந்தவர். அவற்றை சமாதி கூட இதில் பக்கத்தில் மரத்தோட இருக்குது, அரச மரத்தோட. அந்த சாமியார் வந்து ஊராக சென்று அரிசி நெல்லுகளை பெற்று கொண்டு வந்து இந்த கோயிலுக்கு கொடுத்து அதை அன்னதானங்கள் ஆக்கிறதுக்கும் இந்த கோயிலை வளர்ச்சிக்கும் பாடுபட்டபடியாக அதையே நாங்கள் தொடர்ந்து பின்பற்றி தூர இடங்களில் இருந்து நேர்த்தி கடன்களை வச்சு இந்த கோயிலுக்கு வர்ற காரணத்தால் காவடிக்கு பிரசித்தி பெற்றதாகவும் இன்றைக்கு கூட முருவண்டியில் இருந்து பறவை காவடி நுணசமுறையனுக்கு வந்திருக்கு. அப்படி ஒரு சிறப்பான நேர்த்திகளை செய்யக்கூடிய ஒரு முருகன் ஆலயமாக இருக்குது. என்னென்ன புதுசு வித்தியாசமாக யோசிக்கணும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமான வடிவுகளை காவடியை தகன நேர்த்திக்கேற்ப செய்து கொண்டு வர இளைஞர்களுக்கு காவடியில் பற்று இங்கே மட்டுமில்லை, வெளிநாடுகளையும் மாத மக்களுக்கு அவன் இதயத்தோடையும் முருகன்ற பக்தியோடையும் ஊரின் ஒரு விஷயம்தான் காவடி. எங்கேயும் அவைக்கு காவடி வந்து வித்தியாசமாக செய்கிறதுலையும் பெரிய பெரிய நேர்த்திகளை செய்கிறதுலையும் சரியான ஆர்வம் இருக்கிறதால இந்த காவடி வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக வந்து கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் கூட பறவை காவடி, கத்தி காவடி, வித்தியாசமான காவடி ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் வித்தியாசமாக சிறுவர்கள் கத்தி காவடி, அப்படி சுத்திர வால் காவடி, பறவை காவடி நாங்கள் முந்தி இருந்ததை பார்த்தாங்கன்னா இப்போ நிறைய வேலைப்பாடுகளோட நேற்று சப்படத்துக்கு கூட திறமான காவடிகள் வந்து கொண்டிருந்ததோ பார்க்க அது முருகன் ஒரு அருள், அவைக்கு கொடுக்குற முருகன் ஒரு அருள். அவைகள் அதை வித்தியாசமான முறையில் சோசித்து வித்தியாசமாக செய்கிறார்கள் காவடி. நிச்சயமாக அது முருகன் ஒரு அருள் செயல்பாடும் இங்கே உள்ள இளைஞர்களுக்கு அந்த காவடியோட உள்ள ஈடுபாடும் இணைந்து அவர்கள் அந்த பொருட்சிலவை பார்க்காம முருகனுக்கு வித்தியாசமான ஆட்டக்காவடிகள் நிறைய முந்தைய ஆரம்பத்தில் ஆட்டக்காவடிகள் நிறைய பேர் கடை தான். இப்போ ஆட்டக்காவடிகள் குறைந்து கூடுதலாக பறவை காவடிகள், தூக்கு காவடிகள், வித்தியாசமான சுத்து காவடிகள், கத்தி காவடியெல்லாம் மாறிக்கொண்டு போகுது. அது காவடி என்றது நுணச கந்தனுக்கு காவடி கந்தனுக்குரியதாக ஆரம்பத்தில் இருந்தே வந்துட்டது. நன்றி அண்ணா. அண்ணா விசின மத்தியிலேயும் அண்ணாட கேட்டு ஒரு சில விஷயங்களை பாய்ந்து என்ன சொன்னால் எனக்கு நீண்டான ஆசை ஒன்று ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. நீண்டலாக இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொன்னால் என்ன இங்கோட வித்தியாசமாக வருது. மற்ற கோயிலில் சாதாரண காவடியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், இங்கே புதுசாக வித்தியாசமாக யோசிச்சு கொண்டிருக்கோம். இளைஞர்களின் ஆதரவும் இளைஞர்களின் அந்த நேர்த்தி கடனும் கூட இருக்கிறபடியால் வித்தியாசமான காவடிகளை செய்ய வேணுமென்ற ஒரு விருப்பம். உங்கள்கிட்ட யூடியூப் சேனல் இன்னும் வளரணும். வாழ்த்துக்கள். நாங்களும் உங்கள்கிட்ட சேனல்களை பார்க்குறாங்க, மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீங்க. மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். உங்களுக்கு இப்படியான கோயில் விஷயங்களை நீங்கள் எடுத்து போட்டு எங்கள் மக்களுக்கு தெரிவிக்கிறதுல மிக்க நன்றி. அப்படி எங்களை பாருங்க, மக்கள் எல்லாமே இந்த நிலக்குள்ள ஓய்வெடுத்துக்கு வந்திருக்கிறேன்.
பாய்க்கு சொன்னால் காவடி குறைவே மாதிரி தெரிஞ்சது. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய காவடி வந்து கொண்டிருக்குது. இங்கே பாருங்க அடுத்து வணக்கம் அண்ணா, எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் ஸ்ரீஸ்வரன் என்ன? ஓகேப்பா, கோயிலுக்காண்டு வந்தீங்களா? கோவிலுக்கு வந்து ஒரு மாதிரி காவடி எடுக்கப்படுறேன். ஓகே, அவர் எடுத்துக்கொண்டு நிற்கிறாங்க. சரி சரி, நன்றி அண்ணா. ஓகே, தேங்க்ஸ். தொடர்ச்சி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காவடியில் பார்க்குறீங்க, காவடிகள் எல்லாமே கடைசியாக பார்த்து இந்த இடத்துல அப்படி மேலே கச்சேரிக்கு ஆடிக்கு வந்துட்டு பார்த்து கொண்டே இருக்கணும். எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இங்கே சிறுவர்கள் எல்லாமே காவடி அடிக்கிறீங்க. அப்படிங்கிற பாருங்க தொடர்ச்சியாக காவடியில் பண்ணுவாங்க. பாருங்க, இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மணி சரியா. இப்போவே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய காவடிகள் வந்து கொண்டு தான் இருக்குது. பாருங்க, வந்து கொண்டுமே இருக்குது. உண்மையிலே வித்தியாசமான நிறைய காவடிகள் பாருங்க. இங்கே நேரம் ஃபுல்லாகவே காவடி ஆடிக்கு வந்து மக்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கணும்.
நல்லா இருக்கு உண்மையிலே இந்த காவடியை பார்த்து கொண்டு இருக்குமான என்ன பற்றி சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக நிறைய போனேன் நான் கொஞ்சம் இந்த முள்ளு கொத்தினதை நான் தெரிஞ்சாலே சரி லிமிட்டட் அடிச்சு விட்டுருவாங்க சில நேரம் சேனலில் வீடியோ தூக்கி விட்டுருவாங்க அதனால் வந்து நாங்களும் அதுக்கு தான் பார்த்து வீடியோ கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடே எழுப்பி வா அடே கோயிலுக்குன்னு வந்துட்டு இந்த இதில் படுத்து கிடக்குறாரு ஏன்டா அப்படி என்னடா கோயிலில் ரென்ஸில் குடிச்சு நடக்கவே இல்லாது இந்த போத்தலுக்கையும் எடுத்துக்கொண்டு ஏன் கட்டமாக இருக்கிறான் விட்ட வேணாம் அதுக்கையும் படுத்து கிடக்குறான் நாங்கள் வெளிக்கிட்டு வந்து கோயில் அன்னாரத்தில் முதலாருண்டது நீ தானே அன்னாரத்துக்கு முதலாருண்டது ரின்ஸ் குடிச்சுடும் காணாது நாங்கள் வலிக்கிற போகிறோம் சரியான வெயில் அப்பா வெயிலண்டா வெயில் தாங்கலா வெயில் நல்ல அளவு இந்த கோயில் மீது ஃபுல்லாகவே தண்ணி அடிச்சு கொண்டே இருந்தது அதான் வந்து நடக்கக்கூடிய மாதிரி எல்லாம் காலெலாம் பொங்கிடும் அவ்வளோத்துக்கு சரியான வெயில் சரி ஓகே தான் நான் வீடியோ முடிச்சுக்கணும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிச்சேன்னா நான் வந்து காவடிகள் பெருசாக காட்டியிருக்க மாட்டேன் என்ன சொல்ல காட்டியிருப்பேன் சிலது காட்டில என்ன சொன்னால் அந்த முள்ளு குத்தின அதுக்கு லிமிட்டட் அடிச்சு விட்ருவாங்க சில நேரம் வீடியோ தூக்கி விட்ருவாங்க சேனலுக்கு ஸ்ட்ரைக் மாதிரி வந்துடும் அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் பார்த்து இந்த கோயில் திருவிழாக்கள் போடுறதுன்னு சொன்னால் அந்த காவடிகள் மெயினாக கொஞ்சம் பார்த்து தான் போடக்கூடிய மாதிரி இருக்கும் சரி ஓகே நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளாமே ஏனுமானோ ஓடிங்களா பைக் ஆட்டோ ஓடி என்ன ஏண்டா அந்த வயிறுலாம் டேங்க் மாதிரி நிரப்பி கொண்டு வரேன் சரி ஓகே சரி டாட்டா பாய்